எதிர்க்கட்சிகள் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை மோடி அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் ஆகியோர்கள் நிர்பந்தம் கொடுப்பதால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டுள்ளதாக செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். மேலும் கூட்டணி ஆட்சி என்பது வளர்ச்சி திட்டங்களுக்கு தடையாக இருக்கும், நெருக்கடிகள் தொடர்ந்து வரும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு என்று டெல்லி மேல் வட்டாரங்களில் இருந்து நமக்கு செய்தி நிபுணர்கள் நமக்கு கருத்து சொல்லி வருகிறார்கள். மேலும் மன்மோகன் சிங் தலைமையில் நடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை இந்த அடிப்படையில்தான் பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக விமர்சனம் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்போது கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைமை அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளமும் தெலுங்கு தேசமும், அதாவது ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவர் நிதிஷ்குமாரும் தெலுங்கு தேச தலைவர் சந்திரபாபு நாயுடும் சமீபத்தில்தான் இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். அதற்கு முன் மோடி அரசின் பல திட்டங்களை எதிர்த்து வந்தனர். குறிப்பாக அக்னிவீர் திட்டமும் யுசிசி எனப்படும் பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டங்களை காங்கிரஸ் போலவே கடுமையாக எதிர்த்தனர் இந்த இரண்டு கட்சிகளும். மற்றும் பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாடு இல்லாத ஜாதிவாரி கணக்கெடுப்பு யோசனையும் இவர்கள்தான் ஆதரித்திருக்கிறார்கள். அதாவது பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கவும் நடவடிக்கை எடுத்தவர்தான் இந்த நிதிஷ்குமார். தற்போது பாரதிய ஜனதா கட்சியுடன் சேர்ந்திருக்கிற நிலையில் அதே கொள்கைகளை மோடி அரசும் பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆட்சியை அமைப்பதற்கு முன்னரே இது மாதிரியான நிர்பந்தம் வரும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்கவில்லை. நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வெளிப்படையாக இது குறித்து பேசவும் இல்லை. அவர்களுக்கு அடுத்த நிலையில் உள்ள தலைவர்கள் பேட்டி வாயிலாக வலியுறுத்தி வருகிறார்கள். தலைமையில் ஒப்புதலுடனோ அவர்கள் அவ்வாறு பேட்டி அளிப்பதாக பாஜக சந்தேகிக்கிறது. கூட்டணி உள்ளே எதிர்க்கட்சிகளா என்ற தர்ம சங்கடத்தில் தவிக்கிறது. இதை தவிர வாய்ப்பே இல்லாத பல கோரிக்கைகளையும் இந்த இவ்விரு கட்சிகளும் முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சபாநாயகர், உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர், ரயில்வே அமைச்சர், இராணுவ அமைச்சர், வெளியுறவு அமைச்சர் போன்ற மிக முக்கியமான பதவிகளையும் கேட்கிறார்கள். இவற்றை விட்டு கொடுக்க பாரதிய ஜனதா கட்சி சம்மதிக்காது என்றும் தெரிந்தும் அழுத்தம் கொடுக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடு தன் மகன் லோகசபை நிர்மலா சீதாராமன் இடத்தில் அமர வைக்க ஆசைப்படுகிறார். அமித்ஷாவின் உள்துறை மீது நிதிஷ்குமார் கண் வைக்கிறார். பதவிகள் தவிர தங்கள் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்தை தர வேண்டும் என்றும் இந்த இருவரும் கேட்கிறார்கள். திட்ட கமிஷன் கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்கப்பட உள்ளதால் எந்த மாநிலத்துக்கும் சிறப்பு அந்தஸ்து வழங்க முடியாது என்று தெரிந்தும் பிடிவாதம் செய்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கேட்கிறார் நாயுடு அவர்கள். அது தவறினால் கூட்டணி அரசுக்கான குறைந்தபட்ச பொது செயல் திட்டக்குழுவை உருவாக்கி அதன் அமைப்பாளர் பதவியை தரச் சொல்லுகிறார். இவர்கள் இருவர் மட்டுமல்ல, மற்ற கட்சிகளின் தலைவர்களும் முக்கியமான அமைச்சர் பதவிகளுக்கு குறிவைக்கிறார்கள். சிராக் பஸ்வானுக்கு ரயில்வே மீது கண். அவருடைய அப்பா வகித்த பொறுப்பு. தேவகவுடா மகன் குமாரசாமி வேளாண் துறை அமைச்சராக விரும்புகிறார். இப்படி பெரிய லிஸ்டே டெல்லியில் சுற்றி கொண்டு இருக்கிறது. பெரும்பான்மைக்கு தேவையான 272 இடங்களுக்கு 32 குறைவாக பெற்றுள்ள பாஜகவுக்கு 16 தொகுதிகளில் வென்றுள்ள தெலுங்கு தேசம், 12 வென்றுள்ள ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு நிச்சயம் தேவை. அதற்காக பாஜக எவ்வளவு தூரம் இறங்கி வரும் என்பதும் தெரியவில்லை. நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வாஜ்பாயுடன் அரசியல் செய்தவர்கள். ஆனால் மோடியை வாஜ்பாயாக மாற்ற நினைக்கும் அவர்களின் முயற்சி பலிக்காது என்கிறார் ஒரு தலைவர். ஞாயிறன்று பதவியேற்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஞாயிற்றுக்கிழமை மாலை பதவியேற்கலாம் என தெரிகிறது. கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டம் இன்று நடக்கிறது. கூட்டணியின் தலைவராக மோடி தேர்வு செய்யப்படுகிறார். பதவியேற்பு விழா குறித்து அமித்ஷா, ராஜ்நாத் சிங் நேற்று ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். ஆந்திர முதல்வராக இருக்கக்கூடிய
ஞாயிறன்று பதவியேற்க இருந்த நாயுடு அதை 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அதாவது ஜல்தி கிஜியே, அதாவது மோடியை சந்தித்து பேசிவிட்டு கிளம்பிய போது ஜல்தி கிஜியே என்று சத்தமாக சொன்னாராம் நிதிஷ்குமார். சீக்கிரம் செய்யுங்கள், சீக்கிரம் முடிங்கள் என்று நாம் சொல்வதைப் போன்று அந்த ஹிந்தி பதம் என்று சொல்லுகிறார்கள். அதை சீக்கிரம் முடிக்க சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால் ஆளுக்கு ஒரு மேற்று சொல்லி அதுவாகத்தான் இருக்கும் என்கிறார்கள். தெளிவாக எவராலும் சொல்ல முடியவில்லை. இதுவே டெல்லி வட்டாரத்தில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்று நமக்கு செய்தி வட்டாரங்கள் சொல்லுகிறார்கள். எதிர்க்கட்சி